ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஃபார்வர்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ, ஏன்னா அப்போ தான் புரியும். இருந்தாலும் எவ்வளோ சுருக்க முடியுமோ வீடியோ அவ்வளோ சுருக்கி போடுறேன். ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். அந்த 450க்கு ஆல் போர்டுக்கு மேக்ஸிமம் 5 இல்லைன்னா 0 வந்து பி போர்டில் தான் வரும்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த 5 0 வந்து பார்த்தீங்கன்னா 356 வந்துடுச்சு. 356ல் 5 வந்து பி போர்டில் வந்துடுச்சு. எல்லோரும் சந்தோஷப்பட்டீங்க. எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களால் வந்து நான் வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். என்னால் வின் பண்ணால் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா எல்லோரும் என்னால் வின் பண்ணுறதுனால எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுல் வின்னிங் கொடுக்கணுன்றது ஒரு எய்ம் இருக்குது. அந்த ஃபுல் வின்னிங் வந்து கூடிய விரைவில் கொடுப்பேன். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மார்க்கிங்கில் வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோவா வரல. பட் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் வரலன்றதுக்கு ரீசன் வந்து, ஏன்னா அடித்த நம்பரே வந்து இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து, அதனால தான் நான் வந்து வீடியோவே நான் வந்து போடல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரெட் மார்க்கிங் பண்ணுறதுல வந்து ஓல்டு ரிசல்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நான் எடுத்தேன். பட் எடுத்து சேம் நம்பர் வந்து கீழே வந்து இந்த வந்து 618 வருமா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணல. பட் அப்படி பார்த்தீங்கன்னா 618 இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டான். 2க்கு பவர் வச்சு 7 பவர் வச்சு ஆடிட்டான். அதனால தான் வந்து நான் வந்து போடலை. ஏன்னா இல்லைன்னா போட்டிருந்தா எல்லோரும் வந்து வந்ததுனால வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வரல அப்படின்னா ரொம்ப லாஸ் ஆகிட்ருக்கும், ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் கெஸ்ஸிங் வந்து போடலை. பட் இருந்தாலும் பழைய நம்பரே வந்து வச்சு ஒரு நம்பர் பவர் வச்சு அப்படியே வந்து கேமை முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துனுக்கிற நம்பர் வந்து ஃபாலோ நம்பருன்னு கொடுத்தேன் இல்லைங்களா? அது வந்து இன்றைக்கி டேட்டில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க ஒரு கணிப்பு தான். இது பார்த்தீங்கன்னா 9137க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 4D ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன். அந்த 4D ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 9173 உங்களுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி வந்திருக்கு. கெஸ்ஸிங்கில் தான் வந்திருக்கு. கொஞ்சம் எடுத்து நிதானமாக ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா? அது ஏன் நான் இன்றைக்கி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது வந்து நேற்று அடித்த டேட்டில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. 618 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுனால நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சிங்கிள் சார்ட்டில் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் போடுறது கிடையாது. பல சார்ட்டில் கெஸ்ஸிங் பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு சார்ட்டில் மார்க்கிங் பண்ணி போடுறேன். அதனால் வந்து இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் சார்ட்டில் மட்டும் பார்க்குறது கிடையாது. அதனால் தயவுசெய்து ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா புரியாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது நிறையா மார்க்கிங் இருக்குது. நிறையா மார்க்கிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ தான் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து 137 உங்களுக்கு வந்து ஃபாலோ நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 8173 என்ற நம்பரு, சாரி 9173 என்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9173 இதில் பார்த்தீங்கன்னா
ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய நம்பர் வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கிறான். 379 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 788 நம்பர் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து சேம் அதே மாதிரி நம்பர் எடுத்து ஆடி இருக்கிறான். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இப்படியும் வந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிதானமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புரியும், உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனல் எப்படி நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்துருக்குறோம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட்டில் மார்க்கிங் எடுத்துருக்கிறேன். இன்னொரு சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சேம் ஒரே சார்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்குறதுல நான் சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில கேஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பழைய நேற்று அடித்த ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நேற்றுக்கு அடித்த டேட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சுனுக்கிற டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணுன்ற டேட்டில் வந்து உங்களுக்கு கெஸ் போட்டுக்கிறேன். 618 அடிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7637 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9173. இதுதான் என்னுடைய கெஸ்ஸு நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறது. நிறைய சார்ட்டில் தான் பார்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸாக வந்து போடுறேன். பயன்படுத்திக்கோங்க. அளவோடு விளையாடுங்க, அளவுக்கு மீறி விளையாடாதீங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வந்து மேட்சிங் ஆகுதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஏன்னா ஒரு சார்ட்டில் நான் பார்க்குறது கிடையாது அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். உங்களுக்கே புரியும் அடுத்த ரிசல்ட்டில் எப்படி உங்களுக்கு வந்து சார்ட் மார்க்கிங்கில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12:15 p.m. ஃபாலோ நம்பர்னு சொல்லியிருந்து நான் உங்களுக்கு வந்து போட்டேன் 4D. ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா 9173. 9173 இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க ஒரு பாக்ஸ் கூட போட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பாக்ஸில் கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பணம் இருக்கிறவங்க உங்கள் கணக்கில் வரும்போது பாக்ஸ் இருந்தால் பாக்ஸில் கூட விளையாடி நீங்கள் வந்து வின்னிங் வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி நேற்று நைட்டே எடுத்து வச்சுட்டேன். பட் பவர் இல்லாதனால என்னால் போட முடியல. நான் பாதியிலே கேமில் வந்து பாதியிலே வந்து உங்களுக்கு வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அப்படின்றதுனால போடல. 173 சிங்கிள் போர்டு ஆடுறவங்களுக்கு 173 இதுதான் வந்து ஆல் போர்டு கெஸ்ஸிங்கு. ஏன்னா கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு
ஆல் போர்டு ஏபிபிசி ஏசி கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி வந்து கொடுக்கறது கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக நம்ம சார்ட்டில் பார்க்கறது கிடையாதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். அதனால் வந்து ஏபிசி, ஏன்னா நிறைய பேர் வந்து ஏபிசி ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஏபிபிசி ஒரு நம்பர் கொடுத்துட்டு 4D ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது வந்து கெஸ்ஸிங்க்கு அழகே கிடையாது. ஏன்னா லாஸ் ஆகிற மாதிரி வந்து எந்த ஒரு விளையாட்டும் வந்து நம்மளால் வந்து யாரும் லாஸ் ஆகக்கூடாது. அதனால் வந்து முழுக்க முழுக்க பல சார்ட்டில் பல இயர் சார்ட்டில் எடுத்து கெஸ்ஸிங் மார்க்கிங் பண்ணி வச்சு, உங்களுக்கே தெரியும், சும்மா லைட்டாக மார்க் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக நம்பர் வந்து ஏபிசி வந்து போடுறேன். பட் இதிலே வந்து 3 நம்பர் போடுறது வந்து ஏபிசி 3 நம்பர் போடுறது வந்து 173. அதிலே பார்த்தீங்கன்னா 390 ரூபா வரும். 10 செட்டு போட்டால் ஒரு இதுக்கு வந்து 10 செட்டு போட்டால் 390 வரும். அதே 5 போட்டால் 15 செட்டுக்கு 190 ரூபா வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்பர் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெயின் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து ஒத்துழைச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் வந்து வீடியோஸ் போட முடியும். இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்கு இது தான். மறுபடியும் நல்ல கெஸ் வந்தால் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.